ஹாய் ஆல். ஸோ டே 21 ஃப்ரீ பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸில் இருக்கோம். டே 20 வரைக்கும் வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்துட்டு டே 21க்கு வாங்க. ஸோ டே 21 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலிஃபென்ட் பார்க்க போகிறோம். ஸோ எலிஃபென்ட் வந்துட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா பிரைடோட ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸில் யூஸ் பண்ணுவோம், மிட்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எலிஃபெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு கர்வ் கொடுத்துக்கணும். கர்வ் வந்துட்டு இந்த ரொம்ப கர்வியாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் க்ராஸாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போது இதுலேருந்து ஒரு சின்ன குட்டி கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. தெரியுதா? இந்த இடத்துல குட்டியாக கர்வ் கொடுத்துருக்கது. இப்போது இதுக்கப்புறம் எலிஃபெண்ட்டோட ஏர் போட போகிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எலிஃபெண்ட்டோட பாடி வந்து இதுலேருந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுலேருந்து இப்படி கொஞ்சம் ப்ராடாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி வர மாதிரி தெரியுதா? இங்கே கொஞ்சம் குட்டியாக ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி முதுகு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இப்படி வர மாதிரி போட்டிருக்கேன், தெரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தும்பிக்கை போடலாம். அது எப்படி போடணுன்னா, இப்போது இங்கே இந்த கர்வ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கர்வ்லேருந்து கொஞ்சம் இந்த சைடு கொண்டு வந்துட்டு இதுலேருந்து இப்போ இந்த கீழே கால் பாதம் போட்டிருக்கோம்ல, இதுக்கு ஈக்குவலாக போடணும் ஓரளவுக்கு. ஓகே, ஸோ இந்த சைடு போட்டேன்னா இப்போது இங்கே வந்து தந்தம் போடலாம். இதுக்கு க்ராஸில் வந்து தந்தம் எப்படி கொடுக்கணுன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ தந்தம் கொடுத்துட்டேன். தந்தம் கொடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு தும்பிக்கை வந்துட்டு ப்ராடாக இருந்து மெலீஸாக ஆகிற மாதிரி போடுங்க. இப்போ இந்த இடத்துல ப்ராடாக போட்டிருக்கேன்னா இப்போ இங்கேருந்து நான் கொஞ்சம் மெலீஸாக கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணக்குள்ளே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், பாடி போர்ஷன் இங்கே கீழே லெக் போர்ஷன் எப்படி போடணுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பெரிய கர்வ் கொடுக்குறோம், தென் அதில் வந்து குட்டி கர்வ் கொடுக்குறோம், தென் ஏர் போர்ஷன் போட்டுட்டு பாடியை இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணி ஒரு லைன் பெருசாக கொடுத்துக்கிறோம். ஃபுல்லாக இதுக்கு ஈக்குவலாக போட்டுறாதீங்க, ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராடாக தான் நம்ம லெக் போடுவோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த தும்பிக்கையிலேருந்து எப்படி பாடி போர்ஷன் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு க்ராஸில் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. க்ராஸில் லைன் கொடுத்துட்டு இந்த இடத்துல குட்டியாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு இப்படி கொண்டு வரணும். கொஞ்சம் கர்வியாக கொண்டு வந்துட்டு எலிஃபெண்ட்டோட லெக் மட்டும் இந்த மாதிரி வரணும். தெரியுதா? இந்த இடத்துல இப்படி ப்ராடாக வரணும், மெலிசாக வரக்கூடாது, ப்ராடாக வரணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி இந்த கர்வ் இந்த மாதிரி வரணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லெக் போர்ஷன் ஃபஸ்ட் ஒன்று கொடுத்தாச்சா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுலேயே கொஞ்சம் மடிச்சு இருக்க மாதிரி ஒரு கால் முன்னாடியும் ஒரு கால் பின்னாடியும் இருக்க மாதிரி. ஓகே, சாரி, இந்த இடத்துல கொஞ்சம் அதை அடிச்சு ஆக்சுவலாக இதே மாதிரி வரணும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லெக் போட்டாச்சா. இப்போது இதுக்கும் மிடில் கொஞ்சம் கேப் கொடுத்து இப்போது இதில் இன்னொரு லெக் போட போகிறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போது நான் இதை ஃபில் பண்ணக்குள்ள உங்களுக்கு கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன். லெக் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி வரணும், கொஞ்சம் ப்ராடாக வந்து வரணும். ஓகே, அவ்வளோதான். இப்போது இதில் வந்துட்டு நம்ம வால் போடணும். வால் வந்துட்டு இதுக்கு ஈக்குவலாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு லைன் கொடுத்து அகெயின் இங்கேருந்து ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதையும் நம்ம ஃபில் தான் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போது இதில் வந்துட்டு நம்ம ஐ போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஐ போர்ஷன் எப்படி போடணுன்னா கொஞ்சம் க்ராஸில் போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பீகாக்கு கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஐ போர்ஷன் போட்டுக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு ஒரு லைன் மாதிரி கொடுத்து நடுவில் டாட் வச்சுக்கோங்க. ஓகே,
அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே துண்டு மாதிரி போத்திருப்பாங்க இல்லையா, எலிஃபண்ட் மேலே துண்டு மாதிரி, அது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டு இந்த எண்டு வரைக்குமே கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பின்னாடி வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணுவோம், மற்ற மீதி இருக்க போர்ஷனில் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ இதில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ 2 லேயர் வந்துட்டு சும்மா பாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இதில் வந்துட்டு நம்ம நெகட்டிவ் ஸ்பேஸிங்கும் போடலாம், இல்லைனா வந்துட்டு நார்மலாக ஃபில்லும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு டிசைன்ஸ் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த தந்தமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, சும்மா கர்வ் கொடுப்போம் இல்லையா, ஃபுல்லாக ஃபில் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா குட்டி குட்டியாக கர்வ் கொடுத்துக்கலாம். கர்வ் கொடுத்துட்டு அதுலேயும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணக்குள்ளே கரெக்ட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். ஸோ அவ்வளோதான். இப்போது இதுக்கு நடுவில் நம்ம என்ன ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஹம்ஸ் கொடுத்து காமிக்கிறேன். ஹம்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளார் கொடுத்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கார்னரில் இந்த இடத்துல நீங்கள் இந்த சைடும் ஹம்ஸ் கொடுத்துக்கலாம், நான் இங்கே ஹம்ஸ் கொடுத்து காமிக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ இது முடிச்சிட்டேன்னா இப்போது வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு லைன் கொடுத்து போடுவோம்ல, ஜஸ்ட்டு ஃபில்லிங்ஸ் அந்த மாதிரி போடுறேன். ஜஸ்ட் துண்டில் வந்துட்டு சிம்பிளாக இருக்க மாதிரி போடுறேன். நீங்கள் நெகட்டிவ் ஸ்பேஸிங்கும் பண்ணிக்கலாம். நம்ம ஃபில்லிங்ஸ் நிறைய பார்த்துருக்கோம், அதில் நீங்கள் எந்த ஃபில்லிங் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த லிமிட்டும் இல்லை. ஓகே, ஓகே. ஸோ லைன்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து ஜஸ்ட்டு டாட் மட்டும் வச்சு காமிக்கிறேன். நம்ம ஃப்ளார் மாதிரி வைப்போம்ல டாட்டை, அதை மட்டும் வச்சு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் மினிமலான டிசைன் தான் கொடுக்குறேன், ஆனால் லுக் வைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். தெரியுதா? ஸோ இப்போ நான் எப்படி போட்டேன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு கர்வ் கொடுப்போம், இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுப்போம், அதில் குட்டி கர்வ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஏர் போர்ஷன் போடுவோம். நெக்ஸ்ட்டு பாடி போர்ஷன் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி கொடுப்போம். நம்ம எப்போவுமே ஃபில் பண்ணக்குள்ளே, ஏன்னா எலிஃபெண்ட்டில் ஃபுல்லாக நம்ம ஃபில்லிங் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபில் பண்ணக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். கால் வந்துட்டு எல்லாமே ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபைனல் டச் கொடுத்துக்கலாம், அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இதோட முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு தந்தம் எப்படி போட்டேன்றதை பாருங்கள். தந்தம் போட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கரெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தந்தம் இங்கே இது போட்டுட்டு தும்பிக்கை போட்டுட்டு இந்த இடத்துல தந்தம் கொடுத்துட்டு தான் தும்பிக்கை போடணும். தந்தம் வந்துட்டு இதோட ஜாயின் ஆகணும். ஓகே, வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை இதுவே போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தும்பிக்கை முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து நான் லெக் போர்ஷன் போட்டுட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்து அதில் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் இந்த போர்ஷன் போயிருக்கேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் எலிஃபெண்ட். ஓகே, ஸோ டே 21 கிளாஸ் அவ்வளோதான். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.